நமச்சிவாயா. என் அன்பு தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில உறவுகளை பிரிந்து இருக்கின்றாய். பிரிந்த உறவுகளை மறக்க முடியாமல் இன்றும் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அது உன்னுடைய உறவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உனக்குள் அந்த உறவின் நினைவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. காலத்தின் கட்டாயத்தாலும் விதியாலும் சதியாலும் நீ அந்த உறவை பிரிந்து விட்டாய். ஆனாலும் உனக்குள் ஒரு வருத்தம் இருக்கின்றது. அந்த உறவு இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று தான் சில சமயங்களில் உனக்கு தோன்றுகின்றது தங்கமே. என்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று, அதே சமயங்களில் அவருடைய உண்மையான அன்பும் உனக்கு புரியவில்லை என்று தான் தோன்றுகின்றது. இது காலத்தின் கட்டாயம்தான். உங்கள் இருவர் மீதும் எந்த பிழையும் இல்லை. ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு சதியையும் மாயையும் உங்களை சூழ்ந்து உங்கள் உறவுக்குள் ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது. விருப்பத்துடன் பிரிவு ஏற்படவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு கட்டாயத்தினாலும் மாயை உங்களை சூழ்ந்து உள்ளதாலும் இப்பிரிவு ஏற்பட்டு உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் அச்சமயத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைத்து நின்று நீ உள்ளாய். அவரை பிரிந்து நீ திகைத்து நின்ற அதே சமயத்தில் அவரும் உன்னை பிரிந்ததற்காக மிகவும் வருந்திக் கொண்டு தான் இருக்கின்றார். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து இருந்தாலும் ஒருவரை ஒருவர் சிந்திக்காமல் ஒரு நாள் கூட கழிவதில்லை. அவருடைய அன்பை தவறாக புரிந்து கொண்டு விட்டோமோ அல்லது புரிந்து கொள்ள முடியவில்லையோ என்று நீயும் அவதிப்படுகின்றாய். அதே சமயத்தில் அந்த உறவும் அதே நினைத்து அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றார். ஒருவருடைய வாழ்க்கை ஒரு திசையில் சென்று கொண்டு இருக்கின்றது. ஆனால் தங்கமே, நீ எந்த உறவை நினைத்து இதனால் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அதே உறவு உன்னை நினைத்து கொண்டு தான் இருக்கின்றது. நான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்கின்றேன். அதுவரையும் சற்று மறந்துவிட்டு உன்னுடைய அன்றாட வேலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையும் வாழ கற்றுக்கொள். எல்லாம் சரியாகி விடும் தங்கமே. ஓம் நமச்சிவாயா.